சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பி ராசாவிற்கு ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம் சொன்ன அதிரடியான தீர்ப்பு. சொத்துக்கள் முழுமையாக பறிபோகிறதா? அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பில் இருந்தபொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அனுமதிக்கப்படாத சொத்துக்கள் அனைத்தையுமே சேமித்ததாகவும் 2015ஆம் ஆண்டு திமுகவின் எம்பி ராசாவிற்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 7 ஆண்டுகள் நடந்த விசாரணையில் ராசா, அவரது உறவினர்கள் பரமேஸ்குமார், அவரது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தியின் கோவை லெட்சர்ஸ் புரோமோட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மங்கள்டெக் பார்க் லிமிடெட் என் ரமேஷ் விஜய் சடங்கனி மற்றும் சில நிறுவனங்கள் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட 579% அதிகமாக, அதாவது 5,53,00,000ற்கு சொத்துக்கள் அதிகமாக வந்தது எப்படி? அதுவும் குறுகிய காலத்தில். ராசாவிற்கு சம்பளமே 1 லட்சம் ரூபாய் தான். எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்தது? மேலும் நிறுவனங்கள் நடத்துகிறார் என்றால் அந்த நிறுவனத்தை நடத்தியதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒவ்வொரு கேள்விகளையும் சிபிஐ துறை அதிகாரிகள் இன்று நடைபெற்ற எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற நீதிமன்ற ஒட்டுமொத்த ராசாவிற்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ துறை அதிகாரிகள் நீதிபதியிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது ஜூலை 23ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும், ஒருவேளை இந்த தீர்ப்பானது ராசாவிற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் இந்த 5,53,00,000 சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும், சிறை தண்டனையாக 10 ஆண்டுகள் வரை கிடைக்கும் என்றும், ராசாவின் எம்பி பதவி கூட பறிபோகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ராசாவின் சொத்துக்கள் மட்டும்தானா? இதுபோல் திமுகவின் எம்பிக்கள் பலரும் சொத்துக்களும் இருக்கிறது என்று கேட்கலாம். கிட்டத்தட்ட திமுகவின் எம்பிக்கள் 7 பேர் மீதும் வழக்கு பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுகவின் அமைச்சர்கள் மீது 10 அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிவு விசாரணை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த 9 மாதத்தில் என்னதான் மக்களிடம் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் மக்கள் கொடுக்கின்ற அந்த ஓட்டுத்தான் இவர்களுக்கு ஒட்டுமொத்த பதவி இல்லை என்றால் இவர்கள் வெளியே வருவதற்கு தயங்குவார்கள். கிட்டத்தட்ட திமுகவின் எம்பிக்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, மக்கள் போடுகின்ற ஓட்டுத்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாக அமையும். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தரப்பினர் கூறி வருகிறார்கள். அதாவது சிபிஐ துறை வழக்கறிஞர். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் ராசாவிற்கு என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.